கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல ஆன்லைன் வீடியோவை பார்த்து டயட் இருந்த சிறுவன் உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வெறும் ஜூஸ் அப்புறம் தண்ணியை மட்டும் குடிச்சு உடல் எடையை குறைக்க முயற்சி செய்தால் என்ன விதமான ஆபத்து நேரிடும் அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த சம்பவம் எங்க நிகழ்ந்தது, யார் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டா அப்படிங்கிற தகவல்களை முதல்ல பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பர்னட்டி விளை அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் சக்தீஸ்வர் பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான கவுன்சிலிங்காக காத்திருந்திருக்காரு. தன்னோட உடல் எடை அதிகமா இருக்கிறதா நினைச்சு கவலைப்பட்ட சக்தீஸ்வர் கல்லூரிக்கு போனா ஒருவேளை நம்மள கேலி செய்வாங்களோ அப்படின்னு பயந்து டயட் இருந்ததா சொல்லப்படுது. ஆன்லைன் வீடியோவை பார்த்து திட உணவு எதுவுமே சாப்பிடாம வெறும் ஜூஸ் அப்புறம் தண்ணி இதை மட்டுமே குடிச்சு உடல் எடையை அவர் குறைக்க முயற்சி செஞ்சிருக்காரு. திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில உயிரிழந்திருக்கார். இன்றைய இணைய உலகில சோசியல் மீடியா மருத்துவ குறிப்புகளையோ டயட் குறிப்புகளையோ சிறுவர்கள்ல இருந்து இளைஞர்கள் வரை பின்பற்றுவது ஒரு பெரிய ஆபத்தான விஷயமாவே இப்ப பார்க்கப்படுது. நம்ம ஒரு விஷயத்தையும் இப்ப நினைவு கூறலாம். ஏற்கனவே சமீபத்துல கேரளாவிலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருந்துச்சு. அதாவது உடல் எடையை குறைக்க விரும்பி தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வந்த 18 வயது இளம்பெண் ஒருத்தவங்களோ உயிரிழந்த சம்பவம் அங்க சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த மாதிரி தவறுதலான டயட்டுகளால உயிர்களும் பறிபோகும் அபாயம் இருக்கக்கூடிய நிலையில இந்த வாட்டர் ஃபாஸ்டிங், அதாவது தண்ணியை மட்டுமே குடிச்சு டயட் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணி ஜூஸ் மட்டும் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா இதுக்கு பேரு வாட்டர் டயட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகை டயட்டை நாம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதாவது ரொம்ப நாளா நம்ம வெறும் ஜூஸ் தண்ணியை மட்டுமே எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா இது உயிருக்கே யமனா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் நமக்கு எச்சரிக்குது. பொதுவா இப்ப நம்மளோட உடலுக்கு புரதம், கார்போஹைட்ரேட் அப்புறம் கொழுப்பு சத்து இது எல்லாமே ரொம்ப அவசியம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் எல்லாமே சரியா வேலை செஞ்சு நமக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் உடல்ல எடுத்துக்கிட்டு மீதி இந்த கொழுப்பு கண்டென்ட்டை கரைக்கிறதுக்காக உதவும். ஆனா இந்த மாதிரியான டயட்ல திட உணவு பொருட்களை நம்ம எடுக்காம இருக்கும்போது என்ன ஆகும்னா உடலுக்கு தேவையான தாதுக்கள், சோடியம் அப்புறம் பொட்டாசியம் இது மாதிரி எதுவுமே கிடைக்காம போகும். உடல்ல இருக்கிற உறுப்புகள் இந்த இயக்கவியலுக்கு, அதாவது நம்ம உடல் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா தேவையான தாதுக்கள் குறைபாடா இருந்துச்சு அப்படின்னா மற்ற சில பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெறும் தண்ணீரை மட்டுமே குடிக்கும் போது ரத்த அழுத்தம் திடீர்னு குறையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு லோ பிரஷரும் ஏற்படும், லோ பிபியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க.